students, parents and teachers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சத்யா from SS Academy Kovai, former principal of CBSE Senior Secondary School. நம்மளுடைய motivational talkல இன்னைக்கு பார்க்க போறது train your thoughts. அது என்ன சார்? train your thoughts. எங்களுக்கெல்லாம் என்ன பெருசாக தாட் இருக்க போகுது அப்படின்னு சொல்றீங்களா? ஏன் தெரியுமா? நமக்கு என்ன நம்ம நினைக்கிறோன்னு அதை நினைக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு தாட். கண்ணை திறந்துட்டு இருக்கும் பொழுது ஏகப்பட்ட தாட்ஸ், கண்ணை மூடிட்டு இருக்கும் பொழுது ஏகப்பட்ட தாட்ஸ், எதையாவது பாட்டு கேட்கும் பொழுது ஏகப்பட்ட தாட்ஸ், ஏதாவது நம்ம பைக்கில் போகிறோம் ஏகப்பட்ட தாட்ஸ், காரில் போகிறோம் ஏகப்பட்ட தாட்ஸ், ரிப்பீட். இப்படியே தான் போயிட்டு இருக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை. இதுல அவங்களுக்கு எங்க நேரம் இருக்கு அப்படின்னு. அப்போ சார் இவ்வளவுலாம் சொல்றீங்களே சார், டக்குன்னு சொல்லுங்க சார், எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? சொல்றேன். அதான் ஏற்கனவே சொல்லிட்டாரு ஒருத்தர். யார் சார்? அதாங்க அவர் தாங்க. சார் யாரு சார்? அதான் நம்ம ப்ரோ சகோதரர் விஜய் ஏற்கனவே சொல்லியிருக்காருல, கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு உசுப்பேத்துறவங்களுக்கு உம்முன்னு இருந்தா உங்க லைஃப் சும்மா ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னார்ல. மறந்துட்டீங்களா? என்ன சார் இப்படி பாலிடிக்ஸுக்குள்ள வந்துட்டீங்க அப்படியா கேட்க போறீங்க? அதான் இது பாலிடிக்ஸ் இல்லை, அரசியல் இல்லை, அறிவியல். நல்ல விஷயங்களை நம்ம எங்க இருந்தாலும் யாருக்கிட்ட இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். சகோதரர் விஜய் அவர்களுக்கு நம்ம எல்லோரும் சார்பாகவும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சரி சார், நாங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே காலையில் எழுந்ததுலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும், அதாவது ஸ்கூலில் இருப்போம், அது வரைக்கும் நம்மளை என்னெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. உங்களுடைய ரஃப் நோட்லேயே எழுதுங்க. எங்கே சார் நாங்கள் லெசனே எழுதுறதில்ல, நீங்கள் இதெல்லாம் லிஸ்ட்டு போட சொன்னால் நாங்கள் என்ன சார் பண்ணுவோம் அப்படி கேட்குறீங்களா? பரவாயில்ல, நம்ம பெர்ஃபார்மர் ஆகணும்ல. திருப்பி ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வீட்டுக்கு வர வரைக்கும் ஏதாவது ஒரு 2 விஷயம் நம்ம தான் அப்படியே எழுதிடுவோமே. திருப்பி ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களை எது அதிகமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு 3 டேஸ் வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. 3 டேஸ் ஃபாலோ பண்ணீங்கனாலே லிஸ்ட் அவுட் பண்ணும்பொழுது உங்களுக்கு எது உங்களை அதிகமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணதுன்னு தெரிஞ்சிடும். உங்கள் தாட்ஸை எது வந்து நிறைய ஆக்குபை பண்ணுதுன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுங்க. உண்மையாலுமே அந்த தாட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா யூஸ்லெஸ்ஸா அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணும்பொழுதே தெரிஞ்சிடும். அப்போ நமக்கு சார் நாங்கள் அப்போ எப்படி சார் அதை பண்ணுறது? அப்போ நீங்கள் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் உங்களை எது டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ண கற்றுக்கணும். அந்த தாட்ஸை ட்ரெயின் பண்ண கற்றுக்கணும். அதை எப்படி சார் நாங்கள் கற்றுக்கிறது? நாங்களே சின்ன ஆட்கள் எப்படி சார் கற்றுக்கிறது? அப்படி இல்லை. நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு இன்னும் நிறையா நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குமோ, பாசிட்டிவாக இருக்குமோ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, அந்த விஷயத்தில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதான் அந்த மாதிரி உங்கள் தாட்ஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். அப்போ அப்படின்னா எங்களுக்கு மொபைல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக யாரும் மொபைலே பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி டெக்னாலஜி அந்த அளவு இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், ஆனால் அதில் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். அந்த தாட்டை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஆரம்பிச்சிடலாம்ல நம்ம விளையாட்டை? ட்ரெயின் யுவர் தாட்ஸ் பண்ணுங்க. டெஃபினட்டாக இது எஃபெக்டிவாக இருக்கும்.
உங்களுக்கு நீங்கள் அந்த டாஸ்க் பண்ணுங்கள் இந்த டாஸ்க் பண்ணுங்கன்னா நான் எப்போதும் சொல்கிறதில்ல. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். என்ன சார் எங்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ யார் வேணால் கேட்கலாம்ல. அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். யாராவது உங்களை உசுப்பேற்றுறாங்க இல்லை கடுப்பேற்றுறாங்க அப்படின்னா நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. அப்போ ஒரு 1 டே அப்படியே மெதுவாக அதை அப்படியே அந்த நேரத்தில் அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணிவிட்டு அப்படியே அதை திங்க் பண்ணி பாருங்கள். அடுத்த நாள் இதுக்காக நம்ம கடுப்பானோம், இதுக்கு போயா நம்ம போய் உசு போயிருக்கோம் அப்படின்னு அது உங்களுக்கே தோணிடும். தாட்ஸை ட்ரெயின் பண்ணிடலாமா? தாட்ஸ் நம்மளே ட்ரெயின் பண்ணக்கூடாது, நம்ம தான் தாட்ஸை ட்ரெயின் பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம்னா நம்ம ஒவ்வொருத்தருமே சாம்பியன்ஸ் தான். ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சத்யா, SS Academy கோவை and former principal of CBSE Senior Secondary School. Wish you all the best. Thank you.